ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவோட அம்மா அப்பா இவங்க 3 பேரையுமே வந்து அர்ஜுன் வந்து வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அதை தான் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம செங்கமல் வந்து ஒரு நியாயம் கிடைச்சாகணும், நம்ம 2 பேரோட பொண்ணோட வாழ்க்கைக்குமே ஒரு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வரும்போதே அர்ஜுன் வந்து அவங்கள தடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அர்ஜுன் வந்து அவங்கக்கிட்ட, உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா? என் குடும்பத்தை வந்து இப்படி பாடாப்படுத்தணும்னு இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணீங்க, எங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணீங்க. இப்போ நான் நியாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்ககிட்டே வரீங்களா? எங்கள் அம்மா என்ன அப்படி துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், செங்கமல் உடனே உங்க அம்மா தான் எல்லா தப்பையுமே பண்ணாங்க. தேவி வந்து மாசமா இருக்கும்போதே அவளை கொலை பண்ணணும் முயற்சி பண்ணது உங்க அம்மா தான். அப்ப என் 2 பிள்ளைங்களுக்கும் நான் நியாயம் கிடைக்கணும்னு வரதானே செய்வேன் அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுன் உடனே, நீங்களே பார்த்தீங்க தானே தேவி அண்ணியே எங்க அம்மா எப்படி வச்சிருக்காங்க, மூத்த மருமகன் சொல்லிட்டு அவ்வளோ அழகா வந்து பெரிய பொசிஷன் கொடுத்து எங்க அம்மா அவளை தலைக்கு மேலே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களே உங்க பொண்ணு நல்லா வாழ்றதை பார்க்க தானே செஞ்சீங்க. இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செங்கமல் கிட்ட அர்ஜுன் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. உடனே செங்கமல் வந்து என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூனி குறுகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் செங்கமலை பார்க்குறதுக்காக சத்யா வந்து போகிறாங்க. சத்யா போயிட்டு செங்கமல் கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா எங்கே போறீங்க, ஏமா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க? ஆல்ரெடி நிறைய பிரச்சனை வந்து இந்த வீட்டில் வந்து நடந்துட்டுருக்கு, நீங்கள் ஏமா புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. உடனே வந்து செங்கமல், இல்லை தாயே, இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் நடந்த அநியாயத்தை நான் எப்படி சொல்லுவேன், என்னடி சொல்லுவேன்? நீயும் வந்து மாப்பிள்ளை கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு வரப்போகிறேன், தேவியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான், அதுக்குன்னு உன்னோட வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து தேவியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எதுக்காக நீ யோசிக்கிற? அக்கா மேலே இவ்வளோ பாசம் இருக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செங்கமல் பேச, உடனே சத்யா, நம்ம அக்கா தானமா வாழ போகிறாங்க, நம்ம அக்கா நல்லா வாழ்ந்தா நான் வாழ்ந்த மாதிரி தாம்மா, எனக்கு டிவோர்ஸ் ஆக போகிறது உண்மைதாம்மா. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் அர்ஜுன் கிட்ட நான் என்ன சொன்னாலும் அர்ஜுன் வந்து அந்த பேச்சை வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் அர்ஜுன் வந்து என் மேலே குற்றம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நான் சொல்கிறத அர்ஜுன் கடைசி வரைக்கும் நம்ப போகிறதே கிடையாதுமா. என்னை வந்து எப்பயுமே அர்ஜுன் வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டு நான் எது சொன்னாலும் பொய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்னை பற்றி தப்பாகவே தாம்மா நினைக்கிறாரு. அவர் கூட வாழ்கிறதுக்கு நான் பிரிஞ்சு வந்துடுறதே ரொம்ப நல்ல விஷயமான்னு சொல்லிட்டு சத்யா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா, அதுக்குன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாடி வரப்போகிறேன், நான் மாப்பிள்ளை கிட்ட பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அம்மா, நீங்களே அர்ஜுன் கிட்ட பேசுனீங்க தானே, அர்ஜுன் உங்களை என்ன பண்ணாரு? அர்ஜுன் உங்களை கூட அசிங்கப்படுத்தி தானே அனுப்புனாரு, அப்பாவே அசிங்கப்படுத்தி தானே அனுப்புனாங்க. அதனால தானே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்ல இப்போ சீரியஸாக கிடந்தாங்க. அதை தெரிஞ்சு தானே இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். இப்போ வீட்டுக்கு தான் நீ போன, என்னம்மா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது தான் செங்கமல் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் போனேன், செல்வநாயகிட்ட பேச போனேன், தேவி வந்து ஏமா வந்து அப்படி சொல்லிட்டு கேட்டேன். நான் தேவியை நான் எதுவுமே பேச விடலை. செல்வநாயகிட்ட நான் பேசும்போது மாப்பிள்ளை வந்து என்னை வந்து தடுத்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. நான் பணம் கேட்டு வந்தேன், செல்வநாயகிட்ட நான் வந்ததே வந்து பணம் கேட்டுட்டு தான் வந்தேன், மித்தபடி வேறு எதுக்காகவும் வரல அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து சொல்லி சமாளித்து வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரமா அப்படின்னு சொல்லவும் சத்யா, ஐயோ இப்போதாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது, அக்காவோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டுமா, அக்கா வச்சு நல்லா வாழட்டுமா, நீ தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதம்மா, ஏதோ அநியாயம் நடந்துருச்சு அக்காவுக்கு, ஆனால் இப்போது நம்ம பண்ணதும் துரோகம் தானம்மா, அதனால் அதுக்கும் இதுக்கும் சரிசமம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோமா, மித்தபடி அக்காவோட வாழ்க்கைக்கு இனிமேல் நம்மளால எதுவும் வந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அர்ஜுன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அர்ஜுன் உடனே சத்யா கிட்ட கத்துன்னு கத்துறாங்க. ஏய், உனக்குலாம் அறிவே இல்லையா? உங்க அம்மாவை அனுப்பி இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீ சொல்ல வைப்பியா அப்படி இப்படின்னு கத்துனோடனே அர்ஜுன் கிட்ட சத்யா, அர்ஜுன் நீங்க தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க அர்ஜுன், நான் வந்து எதுக்காக இப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ஏன் இப்படி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லவும் அர்ஜுன் உடனே, உங்கள் அம்மா என்னென்னமோ சொல்கிறதுக்காக வந்தாங்க, ஆனால் நான் அதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்கள் அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து சத்யா என்ன சொன்னாலும் வந்து அர்ஜுன் வந்து நம்ப போகிறதே இல்லை. அர்ஜுன் அதை நம்பவும் இல்லை. அர்ஜுன் உடனே சத்யா, இனிமேல் நீ என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப போகிறது கிடையாது அப்படி சொல்லிட்டு சத்யா கிட்டே சொல்லிடுறாங்க. அவங்களோட அம்மா அப்பா கிட்டேயும், உங்கள் பொண்ணை நான் உங்களோட அனுப்பி வச்சுறேன், தயவு செஞ்சு குடும்பத்தோட காலி பண்ணிவிட்டு போயிருங்க, இனிமேல் சத்யாங்கிறவ என் பொண்டாட்டின்னு நான் வாயால் கூட சொல்ல மாட்டேன், ஏன் இவளோட மூஞ்சி பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, இவ்வளோ மட்டும் இல்லை உங்களையும் வந்து அப்படின்னு சொன்னோடனே சத்யாவோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. உடனே டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு, அப்பாவுக்கு இப்போ ஓகேம்மா பரவாயில்ல, ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டில் பார்த்தேன் அப்பா வந்து ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் இப்போவே டிஸ்சார்ஜ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சத்யா உடனே இருங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு சத்யாவும் செங்கமலும் 2 பேருமே வந்து டாக்டர் கிட்ட
ரிப்போர்ட் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு ரிப்போர்ட் வாங்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து ரிப்போர்ட்டுமே வந்து வாங்கிடுறாங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறமா அர்ஜுன் கிட்ட சத்யா, இங்கே பாருங்கள் அர்ஜுன், நான் இதுக்கு மேலேயும் உங்கள் கூட வாழணும்னு இஷ்டப்படலை, அந்த வீட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கல, நான் அந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அர்ஜுன் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அர்ஜுன் வந்து சத்யாவை கையெடுத்து கும்பிட்டு, நல்லது, நீ தயவு செஞ்சு வந்து இந்த வீட்டை விட்டு போயிடு, நீ இருக்கிறது தான் வந்து எனக்கு பெரிய பாரமே, அன்னைக்கு நான் மாடியில் குதிச்சு சாக பண்ணனால தான் நீ டிவோர்ஸ் கொடுத்த, ஆனால் இப்போ நீ என் கூட இருந்தால் ஒரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு தான் இருப்பேன், நீ என்ன பொய் சொல்கிற, நீ ஏது பொய் சொல்கிறேன்னு, ஏன் என் உயிருக்கே கூட நீ ஆபத்து பண்ணாலும் பண்ணுவ அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு வார்த்தையை விட்டோடனே சத்யா கேட்குறாங்க, ஏன் அர்ஜுன், அந்த ரவுடிங்கள்லாம் உங்களை குத்த வரும்போது கொல்ல வரும்போது நான் தானே உங்கள் உயிரை காப்பாற்றினேன், ஆனால் இப்போ நானே உங்கள் உயிருக்கு இந்த மாதிரி வினையாக இருப்பேங்கிற அளவுக்கு நீங்கள் என்னை கேவலமாக நினச்சிட்டிங்கல்ல, ஒரு உயிரோட மதிப்பு தெரியாமலாம் எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் என்னை வளர்க்கலை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் ஆமாம், உன் அப்பா அம்மா ஒன்று நல்லா தான் வளர்த்தாங்க, இந்த செங்கமலும் வரதனும் ஃப்ராடு வேலை உனக்கு கற்றுக் கொடுக்காம தான் நீ என் குடும்பம் மொத்தத்தையும் ஏமாத்தினியா அப்படி சொல்லவும் சத்யா வந்து, எதுக்காக அர்ஜுன் இப்போ நீங்கள் அதையே குத்தி காமிச்சிட்ருக்கீங்க, நான் பண்ணது தப்பு தான், என் ஃபேமிலி பண்ணது தப்பு தான், ஆனால் நான் எதுக்காக பண்ணேன், எங்களோட மோட்டிவ் என்ன, உங்களோட பணத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, தேவி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசமாக இருந்தால் அதனால அவளை அபிமாமா கூட சேர்த்து வைக்கணும், அவள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் அப்படி பண்ணோம், ஆனால் இந்த விஷயத்தை கூட நீங்கள் வந்து புரிஞ்சுக்காம, ஏன்னா வந்து நீங்கள் நான் உங்களை ஏமாத்தினேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ தவிர, நான் எதுக்காக ஏமாத்தினேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சத்யா, ஏய் நீ என்ன தான் பண்ணாலும் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போ, உன் கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சத்யா உடனே நான் போகிறேன், எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிவோர்ஸ் தானே வேணும், டிவோர்ஸ் சொன்ன டேட்டில் நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நீங்கள் என்ன போகணும்னு சொல்கிறது, நானே இந்த வீட்டை விட்டு போகிறேன், எது உங்களுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை உங்களுக்காகவே இல்லை, என் அக்கா நல்லா வாழணும், இனிமேலும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறக்கா நான் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. செங்கமலும் வரதன்னு போகிறாங்க. உடனே செல்வனாகி, என்னாச்சு உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வரதனை பார்த்து கேட்குறாங்க. என்னாச்சு சார், உங்களுக்கு சரியாயிட்டா, இப்போ வந்து உடம்புக்கு எல்லாமே ஓகேவா, பண வசதி எதுவும் உங்களுக்கு பணம் இன்னும் மேலும் வந்து தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து சத்யா வந்து, இல்லை எங்களுக்கு பணம்லாம் எதுவும் தேவையில்ல, அப்பா இப்போ நல்லா ஆயிட்டாங்க அத்தை, அதனால அப்பா கூட நானும் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடைசி வரைக்கும் வந்து சத்யா வந்து சொல்லவே இல்லை. நான் இந்த மாதிரி அப்பா கூட வந்து சேர்த்து வந்து நான் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நாள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகிறாங்க. உடனே வந்து செல்வனை, எதுக்குமா திடீர்னு அப்பா கூட போகிற அப்படின்னு கேட்டோன்னே நம்ம சத்யா, இல்லை அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஆச்சியும் தாத்தாவுமே எங்கள் ஊரில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால் நான் போனால் தான் அப்பாவையும் ஆச்சியும் தாத்தாவையும் பார்த்துக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சத்யா சொல்லிட்டு வீட்டை விட்டு 3 பேருமே வந்து பொட்டி படிக்க தூக்கிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சத்யா உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.